அண்மை செய்தி. முல்லை பெரியாறு அணை பிரச்சினைகளுக்காக அடுத்த 2 வாரங்களில் தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேற்பார்வை குழுவிற்கு இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எவ்வளவு கால அவகாசம் அப்படிங்கிறது இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் கோரியிருக்கிறது? காயத்ரி, முல்லை பெரியாறு அணை தொடர்பான விவகாரத்தில் பராமரிப்பு பணிகள் தொடர்பான அந்த வழக்கு என்பது இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரத்தில் தொடர்பான பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய வெவ்வேறு அமர்வுகளில் சிறையுள்ளன. எனவே அதனை ஒரே அமர்வில், குறிப்பாக 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக பரிந்துரை செய்வதாக தற்போது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வானது செய்துள்ளது. மிக முக்கியமாக இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உரிய அனுமதி என்பது வழங்கப்படாமல் உள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகளுக்கு கடும் கருத்து வேறுபாடு என்பது இந்த விவகாரத்தில் உள்ளதன் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேற்பார்வை குழு என்பது அனைத்து கோரிக்கைகளையும் ஆய்வு செய்து அடுத்த 2 வாரங்களுக்குள் ஒரு தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அடுத்த 1 வார காலத்திற்குள் முல்லை பெரியாறு அணையுடைய மேற்பார்வை கூட்டத்தை கூட்டி கேரளா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்து அதற்குரிய தீர்வு என்ன என்பதை கண்டறிந்து 4 வாரங்களுக்குள் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வை குழு என்பது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அமர்வானது பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் முல்லை பெரியாருடைய பராமரிப்பு பணிகள் மட்டுமல்லாமல் அனைத்து விவகாரங்களையுமே, அதனுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து இந்த ஒரு இறுதி தீர்வை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான ஒரு உத்தரவை தற்போது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக இந்த மனுக்கள் என்பது நிலுவையில் இருப்பதன் காரணமாக 2 மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான முடிவை எட்டும் வகையில் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதி சூரியகாந்த் தற்பொழுது தெரிவித்துள்ளார். மிக நீண்ட காலமாக நீதிமன்றம் இதில் ஏன் தலையீடு செய்ய வேண்டும்? 2 மாநிலங்கள் பேசினாலே இந்த விவகாரத்தில் பிரச்சனை சுமூகமாக தீரும் அல்லவா என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஒரு காலக்கெடு என்பது மத்திய அரசினுடைய அந்த மேற்பார்வை குழுவிற்கு விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 1 வார காலத்திற்குள் இந்த கூட்டத்தை கூட்டி 2 வார காலத்திற்குள் தீர்வை கண்டறிய வேண்டும் என்றும் அதன் பிறகு மொத்தம் 4 வார காலத்திற்குள் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் அடுத்து தற்பொழுது முல்லை பெரியாறு விவகாரத்தில் பிறப்பித்துள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா.